ஜெஃப்னா போஸ்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு எடுக்கப்படுகின்ற சில அரசியலமைப்பு திருத்தங்கள், குறிப்பாக இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லையை அதிகரித்தல் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அதிருப்தி நிலைமை ஒன்றினை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது தொடர்பான சந்திப்பு கூட தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினர்களுக்கும் இடையில இடம்பெற்றுள்ளது. அது சம்பந்தமான ஒரு விடயம் தொடர்பாகவும், அடுத்ததாக இந்த டில்வின் சில்வா அவர்கள், ஜேவிபியினுடைய டில்வின் சில்வா அவர்களுக்கும் சந்தோஷ் ஷா அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று அண்மையில் இடம்பெற்றிருந்தது. கடந்த செவ்வாய்க்கிழமை அளவில் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்புகள் தொடர்பான விவரங்கள் தொடர்பாகவும், இது எந்த பின்புலத்தை வெளிப்படுத்துகின்றது, இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் தான் இந்த காணொலியில் விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம். இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 22வது சீர்திருத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லைகளை அதிகரித்தல், இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லைகளை அதிகரித்தல் என்று வருகின்ற பொழுது இந்த அரசாங்கம் அதற்கு சொல்கின்ற பதில் என்னவென்று பார்த்தீர்களாக இருந்தால், இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லையை அதிகரிக்கின்ற பொழுது 2 வருடங்கள் இந்த தேங்கி நிற்கின்ற வழக்குகள் சம்பந்தமான விடயங்களை எல்லாம் கொஞ்சம் எளிதாக, கொஞ்சம் வேகமாக முன்னகர்த்த முடியும் என்கின்ற விடயங்களை அவர் தெரிவிக்கின்றார். இன்னொரு தரப்புல, எதிர்த்தரப்புல இருந்தாக இருக்கட்டும், வேறு தரப்புகள், குறிப்பாக சட்டத்தரணிகள் சங்கம் போன்ற சில சிவில் அமைப்புகள்ல இருந்தாக்கும் வருகின்ற சில விமர்சனங்கள் என்னவென்று பார்த்தால், இந்த தேங்கி கிடக்கின்ற வழக்கு அல்லது நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிக்க வேண்டுமாக இருந்தால் நீதிபதிகளுடைய வயதெல்லையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிதாக இந்த நீதிமன்ற வெற்றிடங்களுக்கு நீதிபதிகளை உள்ளிருத்தாலே அங்க பெருமளவிலான நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்த்து கொள்ள முடியும். குறிப்பாக இருக்கின்ற இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லைகளை அதிகரிப்பதன் மூலம் அதே அளவு வேகத்துல தான் இந்த வழக்குகள் எல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த வழக்கினுடைய வேகத்தை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் புதிதாக உள்வாங்கிறது என்றுதான் சரியான ஒரு முறையாக இருக்கும். இவர்கள் இந்த நீதிபதியினுடைய வயதெல்லையை அதிகரிப்பதற்கு பிரதானமான காரணம், நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை இழந்து தங்களுக்கு சார்பாக நீதிமன்றத்தினுடைய சில நகர்வுகளை நகர்த்துவதற்காக இருக்கலாம் என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இப்ப சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் இடையிலான சந்திப்புல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, இது சாதாரணமாக ஒரு பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற ஒரு சிறு சிறு விவாதங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு காரசாரமான விவாதமாக இடம்பெற்றது என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டுள்ளன. அதிலேயும் குறிப்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி புல் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள்ல மாற்றங்களை கொண்டு வருவது அல்லது புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை கொண்டு வரதால தான் மற்ற ஜனாதிபதிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஆகவே நீங்களும் வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு எதிர்கூறல் அல்லது கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை தொனியில இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பேசுகின்ற பொழுது, நான் வெளியில போனாலும் பரவாயில்லை, அதாவது நான் இந்த பதவி நிலைகளில் இருந்து மக்களாக என்ன வெளியில அனுப்பினாலும் பரவாயில்ல, எல்லா சவால்களுக்கும் முகம் கொடுக்கின்ற ஒரு வகையில தான் நான் இருக்கின்றேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதுல ஒரு பதில் அடியையும் கொடுத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த காரசாரமாக இந்த விவாதம் நடந்தது என்பதற்கு இந்த ஒரு விவாத பொருள் அல்லது இந்த ஒரு கலந்துரையாடல் கூற்றே அங்க பெரிய விடயமாக இருக்கின்றது. என்றால் நேரடியாகவே ஜனாதிபதிக்கு அவருக்கு சொல்லப்பட்டது, நீங்க பதவியை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில. அது மட்டும் இல்லாமல் இந்த பதில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்கின்ற பொழுது, இந்த செயற்கை உரங்களை நிறுத்துதல் அல்லது செயற்கை உர இறக்குமதியை தடை செய்தல் போன்ற விடயங்களை கோடபாய ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுதும், இந்த விஷயங்களை சொல்கின்ற பொழுதும் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்தி இருந்தார். கிட்டத்தட்ட இப்படியான ஒரு காரசாரமான பதிலைத்தான் சொல்லியிருந்தார். இருந்தாலும் இவர் அந்த கோடபாய ராஜபக்ச அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடந்தது என்றது உங்களுக்கே தெரியும். அதாவது பெரிய அளவிலான அறகலை என்கின்ற ஒரு இளைஞர் போராட்டம் இடம்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக மக்கள் தொடர்ந்தும் நலினப்பட்டு கொண்டிருந்தால் என்ன நடக்கும், மக்களுக்கு 3 வேளை உணவும் கிடைக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை அப்பொழுது ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய காதுல உரைக்கும்படியாக சொல்லப்பட்ட அல்லது நடந்த ஒரு போராட்டம் தான் அறகலைய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய ஒரு பகுதியினர் என்றால் ஜேவிபி அல்லது என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியினர் என்று பேசப்படுகின்றது.
ஆக அந்த போராட்டத்தினுடைய ஒரு பெரும் பகுதியாக இருந்தவர்களுடைய ஆட்சியிலேயே ஒருவர் இப்படி நீங்களும் வீட்டுக்கு அனுப்பப்படலாம் என்கின்ற விடயத்தை ஒரு எச்சரிக்கை தொனியில சொல்லி அதற்கு கோடபாய ராஜபக்ச அவர்களையே ஒரு உதாரணமாக காட்டியிருக்கின்றார் என்றால் இந்த அளவுக்கு இந்த ஒரு விவாதம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இதுல ஜனாதிபதி அனுரகுமார் ரத்நாயக் அவர்கள் ஒரு உறுதிப்பாட்டோட தான் இருந்திருக்கின்றார். இந்த நீதிபதிகளுடைய வயதிலேயே அதிகரிக்கிற சம்பந்தமான விடயத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ற அடிப்படையில், இன்னொரு பக்கத்துல சுயாதீன நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்கின்ற இன்னொரு குரலும் எழுந்து கொண்டிருக்கின்றது. இது நீதிமன்றம் மட்டுமல்ல, சிவில் அமைப்புகள் அல்லது சில முக்கியமான எதிர்கட்சியினுடைய நபர்கள் பேசுகின்ற பொழுது ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார ரத்நாயக் அவர்கள் இவர்கள் கைது செய்யப்படலாம், இவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற எதிர்கூறலை கூறுகின்றதுல இருந்தே அப்பொழுதே இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீஸ் திணைக்களங்கள் போன்ற நிறுவனங்கள் சுயாதீனமாக செயல்படவில்லை, நிறைவேற்றுத்துறையின் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கின்றது என்கின்ற விமர்சனத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது அந்த விமர்சனம் நீதித்துறையின் மேல் வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த நீதித்துறையினுடைய பாதுகாப்பு சரியாக வலுப்படுத்தப்படவில்லை என்பதற்கு இந்த சிறைச்சாலை கலவரங்களை உதாரணமாக காட்டி மற்றும் ஒரு விமர்சன அலையை முன்வைத்திருந்தார். பெரிய அளவிலான விமர்சன அலைகளை தாங்கி கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்த அரசாங்கம் இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டமாக இந்த மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான விவாத பொருட்கள் நடந்து கொண்டு கேட்க அவர்களே சொல்லிவிட்டார்கள், இந்த மாகாண சபை தேர்தலுடைய திகதி உறுதிப்பட அறிவிக்கப்படும் என்று. அதற்கான காரணம் ஜெனீவா அமர்வாக கூட இருக்கலாம். ஜெனீவா அமர்வுல விடுக்கப்பட்ட ஒரு கோரிக்கைகள்ல அல்லது அழுத்தங்கள்ல இதுவும் ஒன்று என்றதால் அவர்கள் அந்த திகதி உறுதிப்பட தெரிவிக்கப்படும் என்ற விஷயத்தையும் தெரிவித்திருந்தார்கள். அதே மாதிரி சந்தோஷ் ஜாவுக்கும் ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா அவர்களுக்கும் இடையில ஒரு முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடல் கூட மாகாண சபை தேர்தலினுடைய நகர்வுகளாக இருக்கலாமோ என்ற இந்தியாவில இருந்து கொண்டு வரப்பட்ட இந்தியாவின் அழுத்தத்தால் கொண்டு வரப்பட்ட சில விஷயங்களுக்கு இந்தியாவோட கலந்துரையாடல் நடத்துகின்றார்களா என்கின்ற ஒரு விதத்துல பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆக இந்த மாகாண சபை தேர்தல் விடயத்தை இவர்கள் சமாளித்து விட்டார்கள். அதே மாதிரி இந்த உயிர்த்த தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயம் ஓரளவு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது என்ற விதத்துல தான் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் மேல முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டு சிறைச்சாலை தாக்குதல்கள் மற்றும் அடுத்ததாக இப்பொழுது நீதிபதிகளுடைய வயதிலேயே அதிகரித்தல். அப்ப சிறைச்சாலை தாக்குதல்கள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பெரிய அளவிலான இறுக்கம் இந்த அரசாங்கத்துக்கு அல்ல அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லா வகையிலும் இருந்தும் தொடர்ந்து அழுத்தங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு வகையில பார்த்தால் இப்பொழுது நீதிபதிகளுடைய வயதில்லை சார்ந்த விவாத பொருள் வந்திருக்கிறது. ஜனாதிபதி தான் பதவி இழக்கவும் தயார் என்று சொல்லியிருக்கார். அதே ஜனாதிபதி தான் உயிர்த்த தாக்குதல்ல எனக்கு உயிர் ஆபத்து இருக்கின்றது, அந்த சவாலையும் நான் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது சுயாதீன நிறுவனங்கள் தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்யும், உயிர்த்த தாக்குதல் விசாரணையில எந்த ஒரு விரிசலும் ஏற்படாது, தடையும் ஏற்படாது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே தொடர்ந்து சவால்கள் வருகின்ற பொழுது அதை சமாளிப்போம் என்று சொல்கின்றார்கள். எப்படி செயல்பட போன்றார்கள், அடுத்த கட்டம் இவர்களுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்க போன்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.